பொழப்ப பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை உருப்படியாக பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவங்க நிறைய பேர் இப்போ நாட்டில் எப்படி வந்திருக்காங்கன்னா, இந்த சாமியார் வேஷம், தட் இஸ் குருன்னு சொல்லிட்டு, இதில் ஒன்று வந்து அந்த ராம் ரஹீம் ஹரியானா, இன்னொன்று வந்து அந்த ஆசாராம் பாபு, இன்னொன்று வந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த ஜக்கி, இன்னொன்று அந்த நித்யானந்தா, அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவி, ஓகே, அதுக்கப்புறம் அந்த கேரளாவில் இருக்க அந்த அமிர்த்மாயி, இவங்க எல்லாருமே கார்ப்பரேட் சாமியார்கள். நீ கார்ப்பரேட் சாமியாராக இருந்துட்டு போ, அதுங்க கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு பணத்தை அந்த சாமான்களை விற்கிறீங்களோ இல்லாட்டி தொழில் பண்ணுறீங்களோ அது கூட உங்கள் பிரச்சனை. என்ன சாமான? தட் இஸ் அங்கே ஏதோ தான் இதெல்லாம் இதை வாங்கினா இது ரேட்டு, இதெல்லாம் கிஃப்ட்டு, நோ டேக்ஸு. இந்த மோடி கவர்மெண்ட் எப்படி தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கும். ஆனால் இந்த பாவம் நிஜமாகவே கால் கை இல்லாதவங்க வந்து இருக்கிறாங்களே, ஊனமற்றோர்களுக்கு அந்த சாதனங்களுக்கு வந்துட்டு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்கெல்லாம் மக்களாக தெரியல. இந்த சாமியார்கள் மட்டும்தான் இந்த அரசியல் இந்த கட்சிகளுக்கு இவங்க தான் பெரிய மனிதர்கள். அப்போ நியாயமாக வாழ்கிற மக்கள் எதுக்கு நியாயமாக வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வருது. இது ரொம்ப சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. இந்த அரசர்கள் எப்படி வந்து மக்கள் அப்படியே துன்புறுத்திட்டே இருந்தால் ஒரு நாள் மக்கள் திருப்பி கொந்தளித்தாங்கன்னா அன்றைக்கி தான் தெரியும் இந்த அரசாங்கங்களுக்கும் இந்த சாமியார்களுக்கும். இவங்க வந்து அங்கே வந்து பாலியல் தொல்லை பண்ணுறாங்க, அதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். அதை பண்ணியிருக்காட்டி எங்களுக்கு தேவையில்லை. நீ யோகா பண்ணுறியோ, நீ 10,000 ரூமை வந்து 1 லட்சத்துக்கு கொடுக்குறியோ, அது அவன் சௌகரியம். எவன் வந்து அங்கே உட்காந்து தங்குறானா யோகா கற்றுக்குறானோ அதெல்லாம் அவங்க சௌகரியம்.